ஒரு அழகான காட்டில் மிட்டு முயல் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் எல்லார்கிட்டயும் நான் தான் காட்டுல வேகமானவன்னு பெருமையா பேசுவான். அதே காட்டுல அம்மு ஆமை மெதுவா மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தா. அவள பார்த்து மிட்டு சிரிச்சான். அம்மு, நீ இப்படியே நடந்தா நாளைதான் சேர்வ போல. வேகம் முக்கியம்தான் மிட்டு, ஆனா பொறுமையும் முக்கியம். இதை கேட்ட மிட்டு சரி ரேஸ் போடலாமான்னு சவால் விட்டான். காட்டுல எல்லா மிருகங்களும் கூடிட்டாங்க. 1 2 3ன்னு சொன்னதும் மிட்டு பாய்ந்து ஓடிட்டான். அம்மு மெதுவா நிதானமா ஒரு அடி இன்னொரு அடின்னு நடக்க ஆரம்பிச்சா. மிட்டு பாதியில வந்ததும் அம்மு வர ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சு ஒரு மரத்தடியில் தூங்கிட்டான். அம்மு தூங்காம பொறுமையோட நடந்து மெல்ல மெல்ல முன்னாடி போயிட்டே இருந்தா. வெற்றி! சிறிது நேரம் கழிச்சு அம்மு போட்டிக்கோட்டை அடைஞ்சா. அதே சமயம்தான் மிட்டு விழிச்சு ஓடி வந்தான். மிட்டு வெக்கத்தோட, அம்மு, நீதான் ஜெயிச்சிட்ட. பொறுமையோட முயற்சி பண்ணினா வெற்றி நிச்சயம். மிட்டு அப்போ இருந்து பெருமை பேசாம அம்மு கிட்ட இருந்து நல்ல பழக்கம் கற்றுக்கிட்டான். நீதி: